கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருப்பது விருதான். இப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம். நம்ம ஊழியம் செய்கிறதுன்றது நாமல்ல, கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, நான் செஞ்சேன், என்னுடைய தகப்பனார் செஞ்சாங்க அப்படின்னு அந்த போகிற போக்கில், அந்த பேச்சு போக்கில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஊழியத்தை செய்ய வைக்கிறவர் கர்த்தர். அதாவது பவுல் சொல்றார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது தேவன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வார்த்தையை சொல்ல வைக்கிறதும் அவர் தான், நமக்கு சொல்வதற்கான பலனை கொடுக்க வைக்கிறதும் அவர் தான். எல்லாமே அவர் தான். ஒன்று கூட நம்மளால நடக்கிற காரியம் அல்லவே அல்ல. இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய குருக்கள், அதாவது அவங்க வழிநடத்தவங்களை குறித்தும் அவங்களுடைய நெருங்கிய நபர்களை குறித்தும் பெருமையாக அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஐயா செஞ்சாங்க, எங்கள் ஐயா பண்ணாங்க அப்படின்னு அப்பப்போ மூச்சுக்கு 100 முறை சொல்லுவாங்க. அநேக சாட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டு இருக்கிறதுங்க. வேதத்தில் தேவன் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில், நான் செய்த நன்மைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்க, நான் செய்த கிரியைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதே போல நான் ஒருவரை குறித்து நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன். என் நண்பனும் ஊழியக்காரமாக இருக்கிற ஆண்ட்ரூஸ் என்ற ஒரு நபர், டிஎல்சி சபை போதகர். அவர் டிஎல்சி சபை போதகர். இப்போ அவர் விக்கிரவாண்டியில் இருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கொரோனா காலத்துக்கு முன்பாக அவரை நான் மீட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறையில் டிஎல்சி சபையில் அவர் போதகராக இருந்தார். அப்போ நான் அங்கே ஒரு 2 நாள் நான் போயிருந்தேன். என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2017 ஆரம்பிக்கப்பட்டது. நான் சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். பல இடங்களுக்கு போகிறது, அந்த ஊருக்காகவும் ஜெபிக்கிறது, மக்களுக்காகவும் ஜெபிக்கிறது, அங்கே சந்திக்கப்படுகிற நபர்களுக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட, இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஊழியங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவரை நான் மீட் பண்ண போனேன். ஆண்ட்ரூஸ் அந்த ஊழியக்கார், டிஎல்சி ஊழியக்கார், அவரை நான் மீட் பண்ண போனேன். அப்போ அவரோட கூட நான் ஒரு 2 நாட்கள் நான் தங்கியிருந்தேன். 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கும் நான் தங்கியிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் செய்த அந்த ஊழியங்கள், நான் பார்த்த அந்த 2 நாட்களில் பார்த்த அந்த ஊழியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவர் பேச்சுலராக இருந்தார். அப்போ பாருங்க, ஈவினிங் சமயத்தில், அதாவது வால்பாறையில் இருந்தவங்களுக்கு தெரியும், வால்பாறை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கொரோனாக்கு முன்னர் காலகட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்கிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே அவ்வளோ வெளியில் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே புலிகள், சிறுத்தை, இந்த மாதிரி காரியங்கள் நடமாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, யானைகள் நடமாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அங்கே போயிருக்க நாட்களில் என்னை கூட்டிட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் அவர் ஊழியத்துக்கே போகிறாப்புல. 6:30 மணிக்கு, ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே தான். ஏன்னா அங்கே உள்ள இந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே வேலை செய்கிறவங்க ஈவினிங் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்து விசாரிக்கிறது, நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆடுகள் நிலைமையை நன்றாக அறிந்து கொள்வதற்கு, அவங்களை விசாரிப்பதற்கு அந்த உலகத்தில் அநேகர் என்ன பண்ணாங்க, மறந்து போகிறாங்க. ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரையும் சொல்ல சில நபர்களை குறித்து நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்ததில் அநேக நபர்கள் என்ன பண்ணாங்க, மறந்து போகிறாங்க. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 6:30 மணிக்கு மேலே அவர் போகிறாருங்க. ஆனால் 6:30 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அங்கே வெளியே போகக்கூடாது. ஆனால் அவர் என்னை கூட்டிட்டு பைக்கில் போகிறாங்க. நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போகிறோம், நான் அவரும் ஹவுஸ் விசிட்டிங் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வால்பாறையில் அந்த இரவு நேரத்தில் ஹவுஸ் விசிட்டிங் போகிறோம். ஓகேங்களா? போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருட்டு, ரோடுகளை ஒரு வெளிச்சமும் கிடையாது. அந்த டேர்னிங்ல, எந்த வளைவுல, எந்த இடத்துல யானை இருக்கும், எந்த இடத்துல சிறுத்தைகள் இருக்கும் அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா தேயிலை தோட்டங்கள் இருக்கு, அது நடுவாக நாங்கள் கடந்து போகிறோம். சில நேரத்தில் ரோட்ல போறோம், சில நேரத்தில் வண்டியை போய் நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நடந்து போறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவன் ஒருவர் மாத்தம் தாங்க எங்க கூட இருந்தாரு. அதுவும் அவரோட கூட. ஏன்னா நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப நான் அப்பதான் என்டர் ஆயிட்டு இருக்கேன் ஊழியத்துல. ஆனா அப்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அவர் துளி கூட பயப்படல. ஒருவேளை அவர் அங்கேயே ஊழியம் செய்து பழக்கமா என்னன்னு எனக்கு தெரியாது. அது கூட இந்த இரவுல போறாரு, பழக்கமா இருந்தா கூட இரவுல போறதுன்றது ஒரு கடினமான ஒரு காரியம் தானே இல்லையா?
அப்படி நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல போயிட்டு அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம். ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த வீட்டுக்குள்ளே போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா வீட்டுக்குள்ளே போயிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட அசராமல் ஒரு கேஷுவலாக வண்டி ஓட்டிக்கிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு அந்த இடத்துல கேஷுவலாக நடந்துக்கிட்டு போவார். ஓடலாம் மாட்டார். ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டு ஓட மாட்டார். கூலாக நடந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணுவார். அவங்கள விசாரிப்பார். உட்காந்து அவசரம்லாம் போட மாட்டார். உட்காந்து பொறுமையாக விசாரித்து அவங்களுக்குள்ள என்ன கஷ்டங்கள் என்ன காரியங்கள்லாம் விசாரித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார். உடம்பு சரியாதவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ மற்ற சபை போதகர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பூசி அவ்வளோ ஜெபம் பண்ண மாட்டாங்க. சாதாரணமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் எண்ணெய் பூசி என்ன பண்ணாருன்னா அவர் ஜெபம் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2-3 வீடு நாங்கள் போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் சொல்கிறாங்க, ஐயா ஏன் இந்த இத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ தான் வர வழியில் ஒரு இடத்துல யானை இருக்குது, அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் இத்தனை மணிக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னாங்க. அவர் அது கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் கூட அந்த நபரில் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு என்ன பண்ணோம், அந்தந்த வீட்லேயும் தேநீர் குடிச்சிட்டு என்ன பண்ணோம், திரும்பவுமாக நாங்கள் கடந்து போகணும். ஆனால் அந்த யானைக்காக பயந்துலாம் அவர் போகவே இல்லை. எந்த பக்கம் யானை இருக்குன்னு சொன்னாங்களோ அதே பக்கம் தான் நாங்களும் கடந்து போகணும். ஆனால் கர்த்தர் தாங்க கிருபையா அவரை நடத்தினார். அந்த நாட்களை நான் பார்த்தது, நான் ரொம்ப பயந்தேன். நான் ரொம்ப அவரை குறித்து பெருமைப்பட்டேன். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் விட்ட கட்டாராய்கள் கட்டுகள் பிரயாசம் விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊழியத்தில் கர்த்தர் இல்லைன்னா இவர் அந்த இடத்துல 2 வருடமோ 3 வருடமோ எத்தனை வருடங்கள் இருந்தாலும் எனக்கு தெரியாது, சரியா எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை வருடங்களும் அவர் அந்த இரவு நேரத்தில் போன ஒவ்வொரு வேலையும் அவரோடு கூட கர்த்தர் இருந்தார். ஓகேங்களா? அது மாத்திரமல்ல, அப்படி நாங்கள் போயிட்டு நாங்கள் இரவு 9 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்பாக அவருடைய சபை எப்படின்னா ஒரு காம்பவுண்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சபையும் வீடும் சேர்ந்து இருக்கும். அதாவது சபைக்குள்ளேயே அந்த சர்ச்சுக்குள்ளேயே, சின்ன சர்ச் தான், பெரிய சர்ச்சு கிடையாது. சர்ச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகும். அது அவருடைய வீடு வந்துடும். அது ஹால் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கம் ஒரு டாய்லெட் பாத்ரூம்லாம் பின்பக்கம் இருக்கும். அந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு முன்பு கட்டின பில்டிங்காக இருக்கும். அதாவது நம்ம வீடு மாதிரி டெரஸ் போட்டதே இருக்காது. அந்த காலகட்டத்தில் அந்த வுட்டில் மேலே வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, வுட்டில் கீழெலாம் பூசி அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மேலே யாராவது நடந்து போனால் டங் அந்த சத்தம் அதை கேட்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த இரவில் நான் ஹாலில் படுத்து தூங்கியிருக்கேன். அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இரவில் அங்கே வந்து அந்த மேலே நடந்து போகிற ஒரு சில சத்தம் கேட்கும். அந்த பெட்ரூம்லேயே படுத்து நான் தூங்கியிருக்கேன், சத்தம் கேட்கும். காலைல எழுந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது போயிருக்கும், ஏதாவது மிருகங்க ஏதாவது போயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகேங்களா? அது மாத்திரம் இதோட இன்னொன்று ஒரு காரியம் என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருந்திருக்கிறாருன்னா, அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூம்லாம் இருக்கும். அங்கே ஒரு ஓடை அந்த நதி மாதிரி நீரோட ஓடுதுங்க. ஓகேங்களா? அங்கே தான் வந்து இந்த மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் மற்ற நேரத்தில் வந்து என்ன பண்ணுவோம், இரவு நேரம் தான் மேபி, ஏன்னா பகலில் வந்து வீடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, வீடுகள் நிறைந்த பகுதி. நான் இருக்கிறது வந்து அந்த சர்ச் இருக்கிறது வீடுகள் நிறைந்த பகுதி தான். பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அங்கே பின்னாடி பெரிய மரங்கள் கூட இருக்குது. அப்போ நைட்டில் பாத்ரூம் போகணுன்னா பயந்து தாங்க போகணும். நைட்டில் பாத்ரூம் போனால் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும். அதுக்கு அந்த பாத்ரூமில் டோரு கிடையாதுங்க, சரியான டோர் கிடையாது, உடஞ்சிருக்கும், தாழ்பால் கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் எப்படி பாத்ரூம் வந்தனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஊழியம் செய்திருக்கிறார் பாருங்க. நான் 2 நாள் வந்து அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாகவே நான் வந்து பாத்ரூம் நைட்டில் போகலை. நான் யூரின் வந்தால் கூட போகலை. ஏன்னா பயம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த மரத்தில் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ நமக்கு தெரியாது, எங்கே மறைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நான் பயந்தேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள் நான் பயந்தேன். உண்மையுமே நான் சொன்னேன், நான் பயந்தேன். ஆனால் அவரை குறித்து நான் வந்து அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் பிறகு நான் வெளியில் வரும்போது ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன், கர்த்தர் அவரோடு இருக்கிறான்னு சொல்லி. அவ்வளவு ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துல இருந்து ஊழி செய்து வந்தாருங்க. இப்படிப்பட்டதான் இது ஒரு சாட்சி, ஒரு டெஸ்டிமோனி. அவரை குறித்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு பிடிச்சது ஒரு காரியங்கள், அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச காரியங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு.
அவர் அங்கே இருந்த காலகட்டங்கள் வந்து எனக்கு பயமாக இருக்கு, நான் இங்கே இருக்க நான் போகிறேன் அப்படிலாம் எதுவும் சொல்லவில்லை. அவர் சின்ன வயசுங்க, அது பேச்சுலர், நான் சொல்ல பேச்சுலர், ஒரு எபோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 50 ஆகுது, அவருக்கு வந்து எப்படி ஒரு 45 இருக்கும், எனக்கு அவருக்கு 3 இயர்ஸ் பிஃபோர். அப்போ வந்து மேபி 7 42 ஒரு 40 இருக்கும், மேபி அவருக்கு ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன், 40 இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ நான் அவருடைய ஏஜ் சொல்கிறேன் பாருங்க. அப்போ வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஊழியத்தை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் எவ்வளவோ ஜனங்கள், நான் இவரை மாத்திரம் சொல்ல, எவ்வளவோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த நாள் நம்ம ஜீவனோடு இருக்கனா அது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. ஊழியம் செய்கிறவங்க எவருமே பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்திக்க கூடாது, ஓகேங்களா? நாங்கள் வந்து அப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கர்த்தர் அந்த ஊழியத்தை கட்டாரார்கள். அந்த ஊழியத்தை செய்கிறவங்க ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்யணும், கர்த்தர் அங்கே இருக்கணும், அப்போதான் அந்த ஊழியம் செழிக்கும். இந்த சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மயிலாடுதுறை, இப்போ வந்து அவர் விக்கிரவாண்டி பகுதியில் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. டிஎல்சி சபை போதகர் ஆண்ட்ரூஸ், பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் விக்கிரவாண்டி பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே எனக்கு திடீர்னு அவருடைய குறித்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, ஆமேன், ஹல்லேலூயா. அவரை குறித்து நான் எந்த விதத்திலும் பெருமையாக சொல்ல, ஏசப்பா நாம மகிமைப்பட முடியாது நான் சொன்னேன். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதனால் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமீன், பிரைஸ் லார்ட், க்ளோரி ஜீசஸ். இன்னும் அவர்கிட்ட விசாரிச்சா இன்னும் அநேக காரியங்கள் அவர் சொல்லுவார். ஆமீன்.